Hey hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் பார்க்க போறீங்க. இந்த மூவியை நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே என்னோட வாய்ஸ் ஓவர்ல இந்த மூவியை ஒன் டைம் பாருங்க. முக்கியமா சொல்ல போனா நம்ம 10k சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்னால தான். அதுக்கு எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. பட் மறுபடியும் சொல்றேன், தேங்க் யூ லாட்ஸ் guys. இப்போ இந்த கதையோட ஒன்லைனர் என்னன்னா, இந்த படத்துல வர மக்கள் எல்லாருமே வைக்கிங்ஸ், அதாவது ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாங்க. இவங்களுக்காகவே அவங்க ஊர்ல வந்து ரொம்ப அராஜகம் பண்றதுக்கு ஒரு சில டிராகன்ஸ்லாம் வருதுங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதே மாதிரி விட்டா டிராகன்ஸ்லாம் வந்து நம்மளையும் அழிச்சிரும், நம்ம ஊரையும் அழிச்சிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டிராகன்ஸோட கூட்டை கண்டுபிடிச்சி அந்த கூட்டை அழிச்சிட்டா அந்த கூட்டுல இருக்கிற டிராகன்ஸ் எல்லாமே போயிடும், நம்மளுடைய கிராமத்துக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் யோசிக்க, அவங்க எல்லாம் யோசிச்ச மாதிரியே அந்த டிராகன்ஸோட கூட்டையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அங்க இருக்கிறது சாதாரண டிராகன்ஸ் கிடையாது. அந்த டிராகன்ஸ்க்கு எல்லாம் தலைவன். அவன் பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருப்பான். இப்ப கடைசியில அந்த டிராகனை எதிர்த்து சண்டை போட்டாங்களா இல்லையா, அந்த டிராகனை ஜெயிச்சாங்களா இல்லையா, இப்படி ஒரு ஸ்டோரி லைனை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு இந்த கதையை சும்மா தாறுமாறா செதுக்கி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2010 வெளிவந்த How to Train Your Dragon. அண்ட் இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். அப்புறம் ஃபைனலா இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கதையோட பிளாட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் பர்க், எங்களுடைய கிராமம். இங்க தான் நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு வரோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவா நீங்க பார்த்து பயப்படக்கூடிய மிருகம்னா என்ன சொல்லுவீங்க? சிங்கம், கரடி, யானை, அப்படிதானே? ஆனா எங்களுடைய பர்க்ல நாங்க பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அது என்னன்னா டிராகன்ஸ். இதுங்களுடைய தொல்லை இருக்கே தாங்கவே முடியாது. எங்களோட வீடா இருக்கட்டும், எங்களுடைய ஆட்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழிச்சு துவம்சம் பண்ணிடுங்க. ஆனா நாங்களும் குறைஞ்சவங்க கிடையாது. நாங்களாம் வைக்கிங்ஸ். இதுங்களை எதிர்த்து போராடுறவங்க தான் நாங்க. பொதுவா சொல்லணும், எங்களுக்கு துணிச்சல் அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா நான், ஏதோ ஒரு டிராகன் நெருப்ப கக்குது, அதுக்கு பயந்து ஒரு கதவு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருக்கல, இதோ இந்த பொடி பையன் தான் நான். என்னோட பேரு ஹிக்கப். என்னோட அப்பா எதுக்கு இந்த நேம் எனக்கு வச்சாருன்னா, இந்த பேரை யாரு கேட்டாலும் பயந்து நடுங்குவாங்களாம். ஆனா இது வரைக்கும் என்னோட பேரை கேட்டு யாருமே இது வரைக்கும் நடுங்குனது கிடையாது. நான் தான் எப்பவுமே எல்லாரையும் பார்த்தும் பயந்து ஓடுவேன். ஏன்னா நான் அவ்வளவு ஒல்லியா இருப்பேன். எங்களுடைய ஆளுங்க எல்லாம் பல்கா இருப்பாங்க. நான் மட்டும் டிராகன்ஸ் எதையோ சாப்பிட்டு அதோட பல்லுல எதுனா மாட்டி இருக்கும் இல்லையா, அது எடுக்கிறதுக்கான பல்குச்சி மாதிரி இருப்பேன். இப்போ கூட நான் பயந்து தான் ஓடிட்டு இருக்கேன். நான் ஓடிட்டு இருக்கும் போது என்ன ஒருத்தர் இங்க பிடிக்கிறாரு இல்லையா, இவர் தான் என்னோட அப்பா ஸ்டாய்க், அதாவது இந்த பர்க்கோட தலைவர். சொன்னா நம்ப மாட்டீங்க, இது பெரிய விஷயம் தான். நான் தான் இந்த பர்க்கோட தலைவரோட பையன். ஆனா யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், நான் வெளியே இருக்கிறத பார்த்து எங்க அப்பா கடுப்பாயிட்டாரு. அடே ஹிக்கப், இங்க டிராகன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ என்னடா இங்க பண்ற? ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ள போடா, உனக்கு எதுவும் ஆயிட போகுது அப்படின்னு என்ன வீட்டுக்குள்ள அமிச்சிட்டு, அவரும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த டிராகன்ஸ் கூட எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாருல, இவர் தான் என்னோட மாமா காபர். நான் சின்ன வயசுல இருந்து இவருக்கு அசிஸ்டன்ட் தாங்க இருக்கேன். சொல்ல போனா எங்களுடைய வேலை தான் இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயுதத்தை தயார் பண்றது. என்ன பண்றது, எனக்கும் இந்த டிராகன்ஸ் அழிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, அதுங்களை அடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால முடியலையே, எல்லாம் என் நேரம். இந்த மாதிரி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது அப்ப வெளியே ஒரு செம்ம சீன். என் வயசுலயும் ஒரு சில பசங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நான் வெளியே பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வருது, வெளியே என் காதல் தேவதை அங்க ஒரு டிராகன் நெருப்பு கக்கி ஒரு வீடு தகதகன்னு எரிஞ்சு நிக்குது. அதுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்திட்டு ஏதோ அணைஞ்ச மாதிரி ஸ்லோ மோஷன் நடந்து வரா பாருங்க. பின்னால பாருங்க எவ்வளவு நெருப்பு திகு திகுன்னு எரியுது. அவளை ரசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாலே ஒரு சிலர் வராங்கல்ல, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க நேம் அவ்வளோலாம் ஒருத்த கிடையாது, நான் அப்புறமா சொல்றேன். அப்படி நான் யாழை ரசிச்சுட்டு இருக்கும்போது என் மாமா காபர், அடே இக்கப், பொண்ணை பார்க்காத வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேலையில இறக்கி விட்டாரு. அப்போ என் மனசுல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம்னா, நானும் சீக்கிரமா ஒரு டிராகன் அழிப்பேன். ஏன்னா டிராகன் அழிக்கிறவங்கள தான் இங்க வைக்கிங்ஸ் ஏத்துப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. அன்னைக்குதான் ஒரு சம்பவம் நடக்க போகுது. அது என்னன்னா, பொதுவா எங்களுடைய பர்க் மக்கள் எல்லா டிராகனா இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுவாங்க. ஆனா ஒரு டிராகனை மட்டும் யார் பார்த்தாலும் பயந்து போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. அந்த டிராகனோட பேரு நைட் ஃபியூரி. இது வரைக்கும் அந்த டிராகனை யாருமே பார்த்தது கிடையாது. அந்த டிராகன் எதிர்த்து போராடினது கூட கிடையாது. ஏன்னா அந்த டிராகன் பார்த்தா அந்த சமயத்திலே நம்ம காலி ஆயிடுவோம். அப்படிப்பட்ட டிராகன் தான் இன்னைக்கு எங்களுடைய இடத்துக்கு வந்திருக்கு. அதை பார்த்து எல்லாருமே பயத்தோட இருக்க. ஆனா நான் மட்டும் ஒரு கருவியை உருவாக்குனேன். அது எப்படிப்பட்ட கருவினா, டிராகன் எவ்வளவு தூரம் பறந்து போனாலும் அந்த கருவியை வச்சு நம்ம அந்த டிராகனை பிடிக்கலாம். இப்போ எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. அது என்னன்னா, அந்த நைட் ஃபியூரியை நான் எப்படியாச்சும் பிடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருவி எடுத்துட்டு நான் வெளியே போனேன். அந்த நைட் ஃபியூரியும் வந்தது. எங்களுடைய வீட்டை ஒரு வீட்டையா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. கரெக்டா என்னோட சமயத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து அந்த நைட்
ஃபியூரி ஒரு வீட்டை தாக்குச்சு. அந்த வெளிச்சம் வரும்போது கரெக்டா நான் அந்த நைட் ஃபியூரியை ஏன் பண்ணி தாக்கினேன். நான் அந்த நைட் ஃபியூரியை கரெக்டா தாக்கிட்டேனா அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும் போது எஸ் நான் அந்த நைட் ஃபியூரியை தாக்கிட்டேன். ஏ ஜாலி, எஸ் நான் அந்த டிராகனை தாக்கிட்டேன், இதை யாராச்சும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா கத்திட்டு இருந்தேன். ஆனா என்னை யாருமே பார்க்கல. என்னை பார்த்தது எல்லாமே என் பின்னால இருக்கிற ஒரு மோசமான டிராகன் தான். அவ்வளவுதான், ஜூட்டு ஓடு அப்படின்னு நான் பயங்கரமா கத்திட்டே ஓடுனேன். நல்ல வேலை எங்க அப்பா ஸ்டாய்க்கு பார்த்து அடே மவனே உன்னை வீட்டுக்குள்ள தானடா இருக்க சொன்ன, ஏன்டா வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னை காப்பாத்த வந்தாரு. கடைசியில என்னை துரத்திட்டு வந்த டிராகனையும் எங்க அப்பா ஸ்டாய்க்கு அதை அடிச்சு போட்டு என்னை காப்பாத்திட்டாரு. இதுதான் சான்ஸ்ன்னு அவரு பிடிச்சி வச்சிருந்த அந்த டிராகன் எல்லாமே அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த இடமே சுக்குநூறா ஆயிடுச்சு. நான் பிடிச்ச நைட் ஃபியூரியோ எங்க போய் விழுந்ததுன்னு தெரியல. இப்போ நான் எல்லாருக்கிட்டும் நான் நைட் ஃபியூரியோ பிடிச்சேன்னு சொன்னா யாருன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, எங்க அப்பா என்ன கத்துனாரு. டே ஏன்டா அவனை வெளியே வந்த, உன்னால பாரு நம்ம கிராமமே இப்ப அழியிற சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. திரும்ப இப்ப இதை நம்ம தான் ரெடி பண்ணணும். ஒழுங்கா போயிட்டு வீட்டுல உட்காரு, இனிமே என் பேச்சதான் கேட்கணும், வெளியெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. என்ன பயங்கரமா திட்டினாரு. ஆனா அப்பா நான் ஒரு விஷயம் சொல்லணும், நான் அந்த நைட் ஃபியூரியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு வாயை தாங்க திறந்தேன். போதும் ஹிக்கப் வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என் வாயை அடிச்சிட்டாரு. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு மார்னிங்கும் ஆச்சு. எங்க அப்பா அப்படியே அந்த பர்க் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தாரு. அது என்ன ஒரு விஷயம்னா, எங்க பாருங்க மக்களே, இந்த டிராகன்ஸ் நம்மளுடைய இடத்துக்கு வந்து ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்குது. அதுங்களை நம்ம ஒரே அடி அழிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன தெரியுமா, அதுங்களுடைய கூட்டை கண்டுபிடிச்சு அந்த கூட்டையே நம்ம அழிச்சா வச்சுக்கோங்களேன், அந்த டிராகன்ஸ் எல்லாமே அதுங்களோட புது கூட்டுக்கு போயிடும். அதனால நம்மளுடைய ஊருக்கு வரது அந்த டிராகன்ஸ் தவிர்க்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டிராகன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொன்னுட்டு திரும்ப வருவோம். எப்படி இருக்கு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க்கு சொல்ல, யார் யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் யாருமே வர்றதா இல்ல. அப்ப நம்ம ஸ்டாய்க்கு இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, இங்க பாருங்க மக்களே, நீங்க மட்டும் என் கூட வரலனா நீங்க எல்லாருமே ஹிக்கப்ப பாத்துக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க்கு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே ஐயா நாங்க வரங்க ஐயா, ஐயா நாங்க வரங்க ஐயா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஸ்டாய்க்கா இப்ப எப்படி வந்தீங்க வழிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஸ்டாய்க்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த நம்ம காபர் கிட்ட சொல்றாரு. அது என்னன்னா, காப்பர் இங்க பாரு, நாங்க போயிட்டு அந்த டிராகன்ஸை எதிர்த்து போராடிட்டு வரோம். அதுக்குள்ள நீ என்ன தெரியுமா பண்ற, இங்க இருக்கிற நம்ம புது பசங்களுக்கு ட்ரைனிங் கொடு, குறிப்பா நம்ம ஹிக்கப்க்கும் சேர்த்து அந்த ட்ரைனிங் கொடு. நாங்க வர்றதுக்குள்ள அவன் கொஞ்சமாச்சும் மாறி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம், நாங்க உயிரோட இருந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க் சோகமா சொல்லிட்டு நம்ம காப்பர் கிட்ட இருந்து கிளம்ப, நம்ம காப்பரும் ஸ்டாய்க் சொல்றத அப்படியே கேட்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ண நம்ம ஹிக்கப்பை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ராத்திரி நைட் ஃபியூரியை பிடிச்சான் இல்லையா, அதை தேடிட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்கு ஒதுக்குப்புறமா வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது அவனுடைய மேப்ல வந்து மார்க் பண்ணிட்டே வரான், இங்கெல்லாம் நைட் ஃபியூரி விழுந்திருக்கும், இங்கெல்லாம் விழுந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பிளான் போட்டுட்டு வந்துட்டு இருக்க. அப்ப அவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய உருவம் இந்த பக்கம் அப்படியே இடிச்சிட்டு விழுந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து அப்படியே சரிஞ்சு போய் கிடக்குது. நம்ம ஹிக்கப்புமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் பாக்குறான் பாருங்க. அப்ப அவனுக்கு முன்னாடி அந்த நைட் ஃபியூரி டிராகன் அந்த வலையில சிக்கிட்டு கீழே விழுந்து கிடக்குது நம்ம ஹிக்கப் பாக்குறோம். நம்ம ஹிக்கப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம், ஹை சாலி, இதோட தலையை எடுத்துட்டு போயிட்டு நான் என்னோட கிராமத்து மக்கள் கிட்ட கொடுக்க போறேன், அவங்க எல்லாருமே என்ன ஒரு மாவீரனா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா அப்படியே சந்தோஷமா போயிட்டு அந்த நைட் ஃபியூரியை கொல்ல ட்ரை பண்ண போறான். ஆனா வந்து அவனால முடியல. அது ஏன்னு நம்ம ஹிக்கப்கே தெரியல. ஆனா அப்பதான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன தெரியுமா, அங்க இருக்கிற அந்த நைட் ஃபியூரி டிராகன் இன்னும் சாகல, அது உயிரோட தான் இருக்கு. அந்த கண்ணை வச்சு நம்ம ஹிக்கப்ப முறைக்கும் பாருங்க. நம்ம ஹிக்கப் பயப்படவே இல்லை. அதுக்கு பதில் நம்ம ஹிக்கப் என்ன பண்றானா அந்த நைட் ஃபியூரி டிராகனோட கண்ணையே பாக்குறான். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹிக்கப் என்ன பண்றானா அந்த கயிறால கட்டிருக்கு இல்லையா அந்த நைட் ஃபியூரி, அந்த கயிறை வந்து அறுத்து நம்ம நைட் ஃபியூரை காப்பாத்தி விட்டுறான். இதை சென்ஸ் பண்ண அந்த நைட் ஃபியூரி என்ன பண்ணுதுன்னா உடனே எழுந்து வந்து நம்ம ஹிக்கப்ப பார்த்து ஒரு கத்தும் பாருங்க. இந்த மாதிரி தான். ஆனால் வந்து இந்த நைட் ஃபியூரி நம்ம ஹிக்கப்பை பார்த்து ஒன்றுமே பண்ணல. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் ஹிக்கப் அந்த நைட் ஃபியூரை காப்பாற்றிருக்கான் இல்லையா, அவ்வளோதான். அந்த நைட் ஃபியூரி பார்த்து கத்திட்டு அப்படியே அங்கேருந்து பறந்து போயிடுது பாருங்க. அப்படி போகும்போது அந்த நைட் ஃபியூரி டிராகனால ஒழுங்காகவே பார்க்க முடியல. அப்படி இப்படின்னு கத்தினா அப்படியே கீழே விழுந்துருச்சு. நம்ம ஹிக்கப் இதை பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். ஆக்சுவலி நம்ம ஹிக்கப் வந்து டிராகனை பார்த்தாலே பயந்து ஓடுறவன். அப்படி வந்து முன்னாடி கத்திருக்கேன், சும்மாவா இருப்பான் நம்ம ஹிக்கப்பு, அவ்வளோதான் மயங்க விழுந்துடுறான். அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப்பும் அவனோட வீட்டுக்கு போறான். அப்படி போய் பார்க்கும்போது அங்க அவனோட அப்பா இருக்காரு. அவரு நம்ம ஹிக்கப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா ஹிக்கப், நானும் நம்ம ஊர் மக்கள்ல ஒரு சிலர் எல்லாரும் என்ன பண்ண போறோம்னா டிராகன்ஸோட கூட்டை கண்டுபிடிச்சி அந்த கூட்டை அழிக்க போறோம். சோ நாங்க அழிச்சிட்டு திரும்ப வருவோமா இல்லையான்னு தெரியாது. நாங்க வர்றதுக்குள்ள நீ எங்கெல்லாம் ஒருத்தனா ஒரு வைக்கிங்கா நீ மாறணும்பா. காபர் கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன்,
கண்டிப்பா நீ டிராகனை எதிர்த்து சண்டை போடணும், நீ டிராகனை கொல்லுவ அப்படின்னு எனக்கு தெரியும், ஸோ பார்த்துக்கோனே அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க் சொல்லிட்டு அவர் பாட்டுனாங்க அந்த கிளம்ப. ஆனால் நம்ம ஹிக்கப்புக்கு தான் தெரியும் அவனால் ஒரு டிராகனை கொல்ல கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி கடந்து போகுது. இப்போ அப்படியே மறுநாளாக ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப்பு, அப்புறம் நம்ம ஹிக்கப்போட காதல் தேவதை ஆஸ்ட்ரைட், அப்புறம் அவனுடைய டீம்மேட்ஸ், அதான்ப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து டிராகன் எதிர்த்து எப்படி போராடுறது அதுக்கான ப்ராக்டிஸை இவங்க தொடங்குறாங்க. நம்ம காபர் தான் இவங்களை கைட் பண்ண போகிற டீச்சரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து இறங்கிடுறாங்க. இவங்களுக்கு சொல்லி கொடுத்து டிராகன் கூட சண்டை போடுறதுலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை. அதனால நம்ம காபர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிராகனை வெளியே விட்டு போடுங்க சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாரு. நம்ம பசங்களோ ஏதோ தானு அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே வெளியே வந்துட்டு இருக்கிற இந்த டிராகன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹிக்கப்புக்கு குறிப்பாக ஒரு டவுட் ஓடிட்டே இருக்கும். அது என்னன்னா, ஐயா காபர் மாமா, அதாவது எனக்கு வந்து ஒரு டவுட், நைட் ஃபியூரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது எவ்வளோ ஆபத்தானது, அது எப்படிப்பட்ட டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து நோண்டி நோண்டி நம்ம காபர் கிட்ட அவனுக்கு முன்னாடி இருக்கிற டிராகனை பற்றி யோசிக்காம அவன் பாட்டு நைட் ஃபியூரியை பற்றி கேள்வி கேட்டுட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த டிராகன் வந்து பயங்கரமா எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம காபரம் பொறுமையை இழந்து, அடே பசங்களா என்னடா சண்டை போடுறீங்க, அப்புறம் குறிப்பா நீ ஹிக்கப், நீ வந்த வேலையை பார்க்காம தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க, ஒழுங்கா போயிட்டு ஓரமா உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபர் என்ன பண்றாருன்னா அந்த டிராகனை கூட்டிட்டு அடைச்சு வச்சுட்டு அன்னைக்கு அந்த பயிற்சியும் பயங்கரமான சொதப்பல முடியுது. மொத்தத்துல அன்னைக்கு பயிற்சியில மொத்தமா சொதப்பினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிக்கப் மட்டும்தான். ஆனா நம்ம ஹிக்கப் மட்டுமேலாம் கிடையாது, அங்க இருக்கிற பசங்களும் சரி கிடையாது. ஆனா ஒரே ஒருத்தங்க ஜித்து ஜிலாடி, அது யாருன்னா என் ஆளு காதல் தேவதை ஆஸ்ட்ரே. சரி விடுங்க, அவ கிடக்குறா. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ண நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா நம்ம நைட் ஃபியூரி இருக்குல்ல அதை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்படி அதை பார்க்கும்போது நைட் ஃபியூரி இருக்கு இல்லையா, அதால ஒழுங்காவே பார்க்க முடியல. அப்படியே எப்படின்னு பறந்த மேனிக்கு அப்படியே கீழே விழுது. நம்ம ஹிக்கப்பும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் எடுத்து நைட் ஃபியூரியா வரைய ஆரம்பிக்கிறான். அப்படி வரைஞ்சிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹிக்கப்புக்கு தெரிய வருது இந்த நைட் ஃபியூரி கிட்ட ஒரு ரக்கை இல்ல அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வால் கிட்ட இல்ல. அப்ப நம்ம ஹிக்கப் வந்து யோசிச்சுட்டே இருக்கா, எதனால இது பறக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப அந்த நைட் ஃபியூரி என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப பசிக்குது போல. அப்போ வந்து அங்க தண்ணியில இருக்கிற மீனை வந்து அதை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது ஆனா தண்ணியில இருக்கிற மீனை வந்து நம்ம நைட் ஃபியூரியால பிடிக்க முடியல, அதுவும் போயிடுது. அப்போ அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த நைட் ஃபியூரி நம்ம ஹிக்கப்பையே பாத்துருது. ஆனா நல்ல வேலை அந்த நைட் ஃபியூரியால பார்க்க முடியல, நம்ம ஹிக்கப்பையும் ஒண்ணுமே பண்ணல. நம்ம ஹிக்கப்பும் உடனே அந்த இடத்துல இருந்தே கிளம்புறான். உடனே அவனுடைய இடத்துக்கு போயிட்டு அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றான்னா இந்த டிராகன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன்ஸோட டீட்டெயிலாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா ஒரு டிராகன்ஸோட பேரை போட்டு இந்த டிராகன் நெருப்பை பயங்கரமா காக்கும், எதிரியை தாவி பிடிக்கும், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் டிராகனை பத்தி போட்டிருக்கு. இப்போ இந்த டிராகன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்த்த உடனே கொண்டுடணும் அப்படின்னு நிறைய டிராகன்ஸை பத்தி ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹிக்கப் டிராகன்ஸ் பத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிராகன் பார்த்த உடனே கொண்டுடணும், இந்த டிராகன் பார்த்த உடனே கொண்டுடணும், அந்த டிராகன் பார்த்த உடனே கொண்டுடணும், இந்த மாதிரி ஒரு டிராகனை பத்தின பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் போட்டிருக்கு. கடைசியில வந்து நைட் ஃபியூரி அப்படின்னு நம்ம ஹிக்கப் பார்த்திருந்த அந்த டிராகனை பத்தி போட்டிருக்கு. அளவு கணக்கிட முடியல, வேகம் கணக்கிட முடியல, துல்லியம் கணக்கிட முடியல. அதே மாதிரி ஒரு நைட் ஃபியூரி டிராகன் தாக்குனா அந்த இடத்துல நம்ம பொசுங்கிடுவோம். அதனால யாராச்சும் நைட் ஃபியூரி டிராகனை பார்த்தீங்கன்னா அதோட கண்ணுல மாட்டாம உயிர் பழைக்கணும், தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சு உடனே அந்த இடத்துல இருந்து ஓடிடுங்க. அப்பதான் உங்களால உயிர் பழைக்க முடியும். ஏன்னா நைட் ஃபியூரி கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு அந்த புக்ல எழுதியிருக்கு. நம்ம ஹிக்கப்போ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி போறான். அப்ப அவன் வரைஞ்ச அந்த ஓவியத்தை எடுத்துட்டு வந்து அந்த புக்கு மேல வைக்கிறான். இப்போ முதல் முறையா அந்த நைட் ஃபியூரியை பார்த்து வரைஞ்சிருக்கிறது ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஹிக்கப் மட்டும்தான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஸ்டாய்க்கு தான் காட்டுறாங்க. அதான் நம்ம ஹிக்கப்போட அப்பாவை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் இருக்கிற அந்த கூட்டை நோக்கி போயிட்டே இருக்காரு. அப்படி அவர் போயிட்டே இருக்கும்போது அவருடைய வழியில வந்து நல்லா கரு மேகம் கொண்ட நிறைய மேகங்கள் இருக்கு. அதை கிராஸ் பண்ணி தான் இவங்க போகணும் அப்படின்னு ஒரு ரூட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி அந்த மேகத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மேகத்துள்ள இடி இடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்போ அங்க என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா அங்க ஒரு பெரிய டிராகன் இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி திரும்ப நம்ம ஹிக்கப்பை தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹிக்கப் மாதிரி இருக்கிற எல்லா பசங்களும் வந்து அடுத்த டிராகனை எப்படி நம்ம எதிர்த்து போராடுறது அதுக்கான பயிற்சி அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுலயுமே வந்து நம்ம ஹிக்கப் அப்புறம் அவங்க டீம் பயங்கரமா சொதப்புறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹிக்கப் திரும்ப நைட் ஃபியூரியை தான் பார்க்க வரான். அப்படி அவன் வரும்போது இந்த முறை அவன் சிம்பிளாலாம் வரல. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் எடுத்துட்டு வந்திருக்கான். ஏன்னா நம்ம நைட் ஃபியூரி வந்து ஒழுங்கா சாப்பிடல இல்லையா, அதுக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஹிக்கப்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த மீன் எடுத்துட்டு வந்திருக்கான். இதை வந்து நைட் ஃபியூரியும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு ஓகே நமக்கு தான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் ஃபியூரியும் அப்படியே கிட்ட போயிட்டு அப்படின்னு காட்டுது பாருங்க.
பாருங்க. ஆனா டக்குன்னு வந்து அது வாயை மூடி முறைக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம ஹிக்கப் வந்து கையில சேஃப்டி கத்தி வச்சிட்டு இருப்பான். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நைட் ஃபியூரி சென்ஸ் பண்ணிட்டு இருக்கு. சோ அது வந்து அப்படியே டென்ஷனா இருக்கு பாருங்க. நம்ம ஹிக்கப் வந்து புரிஞ்சுக்கிறோம். உடனே என்ன பண்றான்னா அந்த கத்தி எடுத்து அப்படியே தூக்கி போட்டுறான். இப்போ நைட் ஃபியூரி வந்து அப்படியே காம் ஆயிடுது. அப்படியே அந்த மீனை சாப்பிடுறதுக்கு கிட்ட வருது பாருங்க. அப்ப அது வாயை பொழகும் பாருங்க. உள்ள பல்லே இருக்காது. நம்ம ஹிக்கப்பா அட பொக்கவாயி அப்படின்னு அவன் சிரிச்சுட்டே இருக்கும்போது அப்ப நைட் ஃபியூரியோட வாயில இருந்து டக்குன்னு பல்லு வந்து அந்த மீனை கவும் பாருங்க. நம்ம ஹிக்கப்க்கு அல்ல இல்ல. இப்போதான் ஒரு சிரிப்பான விஷயம் நடக்கும். அது என்னன்னா இந்த நைட் ஃபியூரி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த மீனை மென்னுட்டு அப்படியே அந்த மீனை அப்படியே பாதி மீனை வாமிட் எடுத்து நம்ம ஹிக்கப் கையில கொடுக்குது. என்னன்னா இந்த பாதி மீனை வந்து ஹிக்கப் சாப்பிடுறது மூலியமா நம்ம நைட் ஃபியூரி வந்து ஹிக்கப் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு ஒரு இது போல. சோ நம்ம ஹிக்கப்பும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவனால முடியல, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு. ஆனா இருந்தாலுமே அந்த மீன்ல ஒரே ஒரு வாய் மட்டும் அவன் மென்னுட்டு மிழுங்கிட்டு பேலன்ஸா அப்படியே வச்சிரான். இதுக்கு மேல முடியாதுடா ஐயாப்பா அப்படின்னு அவன் வச்சிரு. அவ்வளவுதான், நைட் ஃபியூரிக்கும் நம்ம ஹிக்கப் மேல லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு அப்படியே அந்த நாள் முழுக்க ரெண்டு பேருமே ஒன்னா கழிக்கிறாங்க. நைட் ஃபியூரி ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஹிக்கப் ஒரு பக்கம் இருக்கான். நைட் ஃபியூரி எப்படிலாம் இருக்குமோ அன்னைக்கு நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா அங்க தரையில வந்து அப்படியே வரி ஆரம்பிக்கிறான் நம்ம நைட் ஃபியூரிய. இதை வந்து நைட் ஃபியூரியும் பார்க்க ஆரம்பிக்குது. நம்மளதான் இவன் வரிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம நைட் ஃபியூரியும் ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தரையில வரி ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப்பும் இந்த பொக்கவாய் நைட் ஃபியூரி வரியறத பார்த்து எல நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா அப்படியே எழுந்து நின்று சுத்தி முத்தி பாக்குறான். பார்த்தா சும்மா விழுவ கிரிகிருக்குது. நம்ம ஹிக்கப்பும் அந்த நைட் ஃபியூரி வரைஞ்சிருக்கிறதுல காலை வச்சு லைட்டா வெளியே வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த நைட் ஃபியூரி வந்து அப்படியே முறைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹிக்கப்புக்கும் ஒண்ணுமே புரியல. அதுல இருந்து காலை எடுக்கிறான், அந்த நைட் ஃபியூரி முறைக்கல, திரும்ப காலை வைக்கிறான், நைட் ஃபியூரி முறைக்குது. இதை வந்து நம்ம ஹிக்கப் புரிஞ்சுக்க இப்ப அந்த டிராயிங்ஸ்ல வந்து ஹிக்கப் வந்து காலை வைக்காம அப்படி இப்படின்னு லைட்டா கேப்ல நடந்து வெளியே வந்து நிக்கிறான் பாருங்க. அப்போ நம்ம ஹிக்கப் பின்னால நைட் ஃபியூரி பொறுமையா வந்து நிக்குது. நம்ம ஹிக்கப்மே அப்படியே நைட் ஃபியூரி எப்படியாச்சும் நம்ம தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை மூடிட்டு அப்படியே கையை நைட் ஃபியூரி கிட்ட எடுத்துட்டு போக நைட் ஃபியூரியும் அப்படியே பொறுமையா வந்து அதோட தலையை நம்ம ஹிக்கப்போட கையில வைக்க இப்பதான் முதல் முறையா நம்ம ஹிக்கப் ஒரு டிராகனை இப்படி தொட்டு பாக்குறான். குறிப்பா சொல்லணும் யாருமே தொடாத ஒரு டிராகனை. இந்த மாதிரி நம்ம ஹிக்கப்க்கும் நம்ம நைட் ஃபியூரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாண்டிங் வந்து உருவாயிட்டே இருக்க இப்ப அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம காபரு நம்ம ஹிக்கப் அப்புறம் அவங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம காபர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது என்னன்னா எப்படி காபர் நம்ம ஈஸியா ஒரு டிராகனை வீழ்த்துறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அப்ப நம்ம காபர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா இங்க பாருங்க பசங்களா, நீங்க ஒரு டிராகனை ஈஸியா வீழ்த்தணும்னா முதல்ல அதோட ரக்கையை அழிக்கணும், அதுக்கப்புறம் அதோட வாழை அழிக்கணும். இப்படி நீங்க பண்றது மூலியமா அதால பறக்கவே முடியாது. ஒரு டிராகன் ரக்கை இல்லைன்னா அது செத்ததுக்கு சமம் அப்படின்ற மாதிரி காபர் சொல்ல இதை வந்து பக்கத்துல இருக்கிற நம்ம ஹிக்கப் புரிஞ்சுக்கிறோம். அப்போ அதனாலதான் நம்ம நைட் ஃபியூரியால பறக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹிக்கப் புரிஞ்சுக்கிறோம். உடனே நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா நம்ம நைட் ஃபியூரிக்கு அவனாவே வந்து செயற்கையா வந்து ஒரு ரக்கையை உருவாக்குறான். அதாவது வால் பக்கம் வைக்கிற ஒரு ரக்கை. நம்ம ஹிக்கப் தான் சின்ன வயசுல இருந்து இந்த வேலையா பண்ணிட்டு இருக்கானே, சோ ஜுஜுப்பியா பண்ணிடுறான் நம்ம ஹிக்கப் ஒரு ரக்கைய. அவ்வளவுதான், மறுநாள் என்ன பண்றான்னா நம்ம ஹிக்கப் ஒரு டப்பா ஃபுல்லா வந்து மீன் எடுத்துட்டு வந்து நம்ம நைட் ஃபியூரி கிட்ட கொடுக்குறோம். நம்ம நைட் ஃபியூரியும் பசியோட வந்து அந்த மீனை சாப்பிட கிட்ட வருது பாருங்க. ஆனா சாப்பிட மாட்டுது. என்னடா அப்படின்னு நம்ம ஹிக்கப் யோசிக்கும் போது தான் தெரிய வருது அதுல வந்து கடல் பாம்பு இருக்கு. இது வந்து நம்ம டிராகன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்காது போல. இதை வந்து நம்ம ஹிக்கப் புரிஞ்சுக்கிட்டு அந்த கடல் பாம்பை வந்து தூக்கி போட்டுறான். இப்போ வந்து நம்ம நைட் ஃபியூரி அந்த மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம ஹிக்கப் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த செயற்கையா பண்ண அந்த ரக்கை எடுத்துட்டு வந்து நம்ம நைட் ஃபியூரியோட வால்ல பொருத்திடுறோம். இதை நம்ம நைட் ஃபியூரி என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா நமக்கு திரும்ப வால் முளைச்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சு ஹிக்கப் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியாம அப்படியே வந்து பறந்துருமா. நம்ம ஹிக்கப் பயந்தே போயிடுறான். இப்போ நைட் ஃபியூரி வந்து பறக்க முடியாதுல, இருந்தாலுமே நம்ம நைட் ஃபியூரிக்கு இயற்கையா ரக்கை இல்ல, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண மட்டும் தான் பறக்க முடியும். அதனால நம்ம ஹிக்கப் வந்து அதை கண்ட்ரோலே பண்ணல. அதனால நைட் ஃபியூரியும் நம்ம ஹிக்கப்பும் கீழே விழுந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹிக்கப் சுதாரிச்சு வால் பக்கம் இருக்கிற அந்த ரக்கையை விரிகிறான் பாருங்க. இப்போ ரெண்டு பேருமே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஒரு சின்ன விஷயமே நடக்குது. அது என்னன்னா நம்ம ஹிக்கப் நைட் ஃபியூரியோட டிராகனோட வால்ல இருக்கான் இல்லையா, இந்த ஒரு விஷயத்த வந்து நைட் ஃபியூரி பார்த்துட்டு அட இவன் ஏன்டா இங்க உட்காந்து இருக்கான் அப்படின்னு நம்ம ஹிக்கப்ப அந்த நைட் ஃபியூரி தள்ளி விட்டுறது பாருங்க. இப்போ நம்ம ஹிக்கப்பும் விழுந்துட்டான். நம்ம ஹிக்கப் அந்த வாலை கண்ட்ரோல் பண்ணாததுனால அந்த வால் நார்மலா ஆயிடுது. நம்ம நைட் ஃபியூரியும் அப்படியே கீழே விழுந்துடுது. நம்ம ஹிக்கப்புக்கு செம சந்தோஷம். ஹே ஜாலி, நான் செயற்கையா ஒரு வாலை ரெடி பண்ணி நம்ம நைட் ஃபியூரியை பறக்க வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹிக்கப் செம சந்தோஷமா இருக்கான். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணா மறுநாள் ஆச்சு. இந்த தடவை என்ன போயிடுச்சு அப்படின்னா இந்த முறை 2 தலை கொண்டு டிராகன் எங்க கூட சண்டை போட விட்டாங்க. அதுல ஒரு தலை வந்து கேஸ கக்கும், அதுல இன்னொரு தலை வந்து ஃபயர் ஸ்பார்க்க உருவாக்கும். இப்படிப்பட்ட மோசமான டிராகனை பார்த்து எங்க டீம் பயங்கரமா நடுங்குச்சு. ஆனா நம்ம ஹிக்கப் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இந்த டிராகனை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி அதோட கூட்டுக்கே வந்து அடிச்சு அதை மூடி விட்டுறான். எப்படிரா அப்படின்னு நம்ம பார்த்தா நம்ம நைட் ஃபியூரிக்கு வந்து அவன் மீன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதுல வந்து இந்த கடல் பாம்பு இருக்கும் இல்லையா, அதை பார்த்து இந்த நைட் ஃபியூரி பயந்துருக்கும்ல, அந்த டெக்னிக்கை நம்ம ஹிக்கப் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அதனால என்னன்னா அந்த பாம்பு
எடுத்துட்டு வந்து இந்த டிராகன் கிட்ட காட்டும் போது இந்த டிராகன் அப்படியே பயந்து அதோட கூட்டிக்க போயிட்டு இருக்கும். இந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹிக்கப்போட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே மெய் மறந்து போறாங்க. எப்படி ஹிக்கப்பே அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்க நம்ம ஹிக்கப்பா எல்லாம் கிருபதாயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றான்னா நம்ம நைட் ஃபியூரி இருக்கு இல்லையா அதோட வால்ல உட்காந்து தானே நம்ம ஹிக்கப் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவான். இப்போ வந்து அதை மாடிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கானோ நம்ம ஹிக்கப் வந்து ஒரு ரோப்பை வச்சு அந்த வால்ல கனெக்ட் பண்ணி நம்ம ஹிக்கப் அப்புறம் நைட் ஃபியூரி ஒன்னா பறக்கிற மாதிரி வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். அப்படி அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹிக்கப் வந்து நம்ம நைட் ஃபியூரி கூட ரொம்ப பழக ஆரம்பிக்கிறான்ல. அப்படி பழகும் போது டிராகன்ஸ்க்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காது அப்படின்ற பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம ஹிக்கப் நல்லா நோட் பண்ணிக்கிறான். அவன் நோட் பண்ண எல்லா விஷயத்தையுமே போயிட்டு அவன் பயிற்சி செய்யற அந்த களத்துல போயிட்டு அவன் யூஸ் பண்றான் பாருங்க. எல்லா டிராகனுமே நம்ம ஹிக்கப்போட பேச்சா அப்படியே கேக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹிக்கப் வந்து ஒரு டிராகன் மாஸ்டராவே மாறிட்டான். இப்படியே வந்து ஒரு சில நாள் கடந்து போகுது. நம்ம ஹிக்கப் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்றான்னா நம்ம நைட் ஃபியூருக்கு கால்ல வந்து ஒரு கியர் மாதிரி ரெடி பண்றான். எப்படின்னா இப்போ 2 வீலர்ஸ்க்குலாம் எப்படி நம்ம கியர் எல்லாம் போடுவோம் அந்த மாதிரி அந்த ரக்க இருக்கு இல்லையா வால் கிட்ட அந்த ரக்கைக்கே வந்து நம்ம ஹிக்கப் சில கியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அதை வந்து அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹிக்கப்போட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சு திரும்ப அவங்க பர்க்கோட கிராமத்துக்கே வந்திருக்காங்க. அப்ப நம்ம ஸ்டாய்க் நம்ம காபர் கிட்ட என்ன சொல்றாருன்னா காபர் நாங்க போன வேலை ரொம்ப கேவலமா முடிஞ்சது. நாங்க மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கோம். இங்க ஏதாச்சும் முன்னேற்றம் தெரிஞ்சுதா நம்ம பசங்க ஏதாச்சும் முன்னேற்றம் ஆனாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க் வந்து காபர் கிட்ட கேட்க அப்ப நம்ம காபர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா ஆமா ஸ்டாய்க் நம்ம நினைச்சதை விட இங்க எல்லாருமே ரொம்ப முன்னேற்றமா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஹிக்கப் அவன் ரொம்பவே மாறிட்டான். இங்க ரொம்பவே பிரபலமாயிட்டான். அவன் டிராகனை ஈஸியாவே கட்டுப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி நம்ம காபர் பெருமையா நம்ம ஹிக்கப் பத்தி சொல்ல நம்ம ஸ்டாய்க்கால நம்பவே முடியல. என் பையன் ரொம்ப மாறிட்டானா அவன் டிராகன்ஸை கட்டுப்படுத்துறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாய்க்கு ரொம்ப பெருமைப்படுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ண நம்ம ஹிக்கப் தான் காட்டுறாங்க. அவன் வந்து டிராகனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். குறிப்பா சொல்லணும்னா அந்த கியர்ஸை ரொம்பவே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வச்சிருக்கான் இந்த கியர்லாம் எப்பப்பெல்லாம் போடணும் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நம்ம நைட் ஃபியூரி மேல உக்காந்துக்கிட்டு பயங்கரமா பறக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ரொம்ப ஹைட்டா பறந்து போறாங்க. அப்படி பறந்து போகும்போது நம்ம ஹிக்கப் கையில வச்சிட்டு இருந்த அந்த கியர் பேப்பரோட லிஸ்ட் அது காத்துல அப்படியே பறந்துடுது. நம்ம ஹிக்கப்பும் எப்படியும் அந்த பேப்பரை பிடிச்சிடறான். ஆனா துரதிர்ஷ்டவசமா நம்ம ஹிக்கப் வந்து நைட் ஃபியூரியை விட்டு பிரிஞ்சிடறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ரெண்டு பேருமே கீழே விழுந்து செம்ம அடி வாங்குவாங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ் எப்படியோ ரெண்டு பேருமே டக்குன்னு ஒன்னாயிட்டு நம்ம ஹிக்கப் டக்குன்னு அந்த பேப்பர்ல இருக்கிற கீரெல்லாம் டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு பறக்குறாங்க பாருங்க. சும்மா நம்ம ஹிக்கப் அப்புறம் நம்ம நைட் ஃபியூரியும் செம்ம சிங்க்ல இப்படி அப்படின்னு மாத்தி பறந்து அந்த கீரை கண்ட்ரோல் பண்ணி செம்மையா இருக்கும். இப்ப நம்ம ஹிக்கப் வந்து நம்ம நைட் ஃபியூரியை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ற அந்த சந்தோஷத்துல இருக்க கீழே இருக்கிற நம்ம நைட் ஃபியூரியா ஹே ஜாலி அப்படின்னு அது என்ன பண்ணுதுன்னா நெருப்பு லைட்டா கக்குது பாருங்க. அந்த புகைலாம் வந்து நம்ம ஹிக்கப் முகத்திலே ஒட்ட அப்படியே ரெண்டு பேருமே ஓரத்துல ஒரு மலை ஓரத்துல உக்காண்டு இருக்காங்க. அப்படி உக்காந்து இருக்கும் போது ஒரு சில குட்டி டிராகன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வருது. நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா அவன் கையில வச்சிருக்கிற ஒரு மீன் அந்த டிராகன்ஸ் கிட்ட தூக்கி போடுறான் பாருங்க. அங்க இருக்கிற அந்த டிராகன்ல ஒரு டிராகனு அந்த மீனை சாப்பிட்டு வந்து அழகா நம்ம ஹிக்கப் பக்கத்துல வந்து படுத்துக்குமா. இப்பதான் நம்ம ஹிக்கப் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா இவ்வளவு நாள் பர்க் மக்கள் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ரொம்ப தப்பு. டிராகன்ஸ் வந்து நம்ம மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு மிருகம் கிடையாது. அதுகளுக்கும் அன்பு பாசம் நேசம் எல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹிக்கப் வந்து இங்க புரிஞ்சுக்க இப்ப அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம ஹிக்கப் வீட்டுல இருக்கான். அன்னைக்குதான் நம்ம ஸ்டாய்க் வந்திருக்காரு இல்லையா நம்ம ஹிக்கப்பை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாருன்னா எங்க பாரு ஹிக்கப் உன்னை பத்தி வெளியே எல்லாருமே சொன்னாங்க நீ ரொம்ப மாறிட்ட போல இருக்கு ரொம்ப முன்னேறிட்ட போல இருக்கு. உன்னை நான் இப்படி பார்க்க தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். முக்கியமா சொல்ல போனா உங்க அம்மா என்கிட்ட உன்கிட்ட ஒன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைக்கவசம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்தா இது பிடி இது உனக்காக தான். இது நீ போட்டுட்டு இருக்கும் போது அம்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாய்க் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா இங்க பாரு ஹிக்கப் அடுத்து ஒரு டிராகனை கொல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அதை நீ கொன்னிட்டதுக்கு அப்புறம் நீ எங்கெல்லாம் ஒருத்தன் ஆயிடுவ. அந்த வாய்ப்பு உனக்கு கூடிய சீக்கிரம் வரும். அப்படி வரும்போது அங்க இருக்கிற அந்த டிராகனை சும்மா விடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாய்க் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப நம்ம ஹிக்கப் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். நானே இப்பதான் டிராகன்ஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு வரேன். ஆனா இந்த சமயம் எங்க அப்பா சொன்ன வார்த்தை அந்த டிராகன்ஸை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து அவனோட மைண்டை வந்து பயங்கரமா குழப்பிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் வந்து நம்ம ஹிக்கப் அப்புறம் ஆஸ்ட்ரிட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு போட்டி வைக்கிறாங்க. என்னன்னா இவங்க ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ஒரு டிராகனை வீழ்த்துறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்து ஒரு டிராகனை கொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அந்த டிராகனை கொன்னா இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளு வைக்கிங் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு டெமோ ஒரு பயிற்சி நடக்குது. அந்த பயிற்சியில வந்து வழக்கம் போல நம்ம ஹிக்கப் தான் வின் பண்ணிடுறோம். அதனாலே வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹிக்கப் தவிர. அதனாலே நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நைட் ஃபியூரியை பார்த்து அடே பொக்கவாயா வாடா நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம் எங்கன்னா கண்காணா தேசத்துக்கு போயிடுவோம்டா இங்க ஒரே கடுப்பாகுதுடா அப்படின்னு நம்ம ஹிக்கப் தனியா பேசிட்டே வந்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஆஸ்ட்ரிட் உக்காண்டு இருப்பாளாம். அவன் வந்து நம்ம ஹிக்கப் கிட்ட அடே ஹிக்கப் சொல்லு எங்க போற நீங்க யார் கூட பேசிட்டு இருக்க எனக்கு தெரியாம நீங்க வேற யாரு கூடயாச்சும் பயிற்சி எடுத்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ஆஸ்ட்ரிட் ஒரு மாதிரி
மாதிரி உள்குத்தா கேட்க அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. அந்த இடத்துல வந்து நம்ம நைட் ஃபியூரி வந்து நம்ம ஆஸ்ட்ரிட்ட பார்த்து ஆன்னு கத்த, நல்ல வேலை நம்ம ஹிக்கப் வந்து அடரே பொக்கவாயா நீ ஒன்னும் கவலைப்படாதரா, இது என் ஃப்ரெண்டு தான், இது பேரு ஆஸ்ட்ரிட், அப்புறம் ஆஸ்ட்ரிட் இவன் தான் என் ஃப்ரெண்டு பொக்கவாயா நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து இன்ட்ரோ கொடுக்க, இதை பார்த்த நம்ம ஆஸ்ட்ரிட்டா அப்படியே அலர்டிச்சுன்னு பயந்து ஓட, உடனே நம்ம ஹிக்கப்பா ஐயோ இந்த பொண்ணு போனா ஊர்ல எல்லாருக்கிட்டே இந்த விஷயத்த பரப்பி விட்டுருவாளே, உடனே போயிட்டு அவளை பிடிக்கணும் வா நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போயிட்டு அப்படியே நம்ம ஆஸ்ட்ரிட்ட தூக்கிட்டு அப்படியே மலாக்க பறகுறாங்க பாருங்க வானத்து மேல. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹிக்கப் வந்து ஆஸ்ட்ரிட் கிட்ட ஒரு உண்மையும் சொல்றான். இந்த மாதிரி டிராகன்ஸ்லாம் நல்ல டிராகன் தான், நம்ம தான் அதெல்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து ஒரு விஷயத்தையும் வந்து உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறான். ஒரு கட்டத்துல வந்து ஆஸ்ட்ரிட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா அவ பாக்குற விஷயம்லாம் உண்மை இல்லையா, ஏன்னா இவளுமே வந்து ஒரு டிராகன் மேல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பறக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகுது. அன்னைக்கு ராத்திரி இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்ப நம்ம நைட் ஃபியூரி இருக்கு இல்லையா, அது என்னமோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அது சென்ஸ் பண்ண அந்த இடத்த நோக்கி நைட் ஃபியூரி அப்படியே மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அதை சுத்தி ஒரு சில டிராகன்ஸ் எல்லாம் வருது. சரி ஒரு சில டிராகன்ஸ் தானே அப்படின்னு நினைச்சு பார்த்தா எக்கச்சக்கமான டிராகன்ஸ் வந்து ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த இடத்த நோக்கி தான் நம்ம நைட் ஃபியூரியும் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்க போற இடம் அது என்ன இடம்னா ஒரு பெரிய மலை. அந்த மலைக்குள்ள நிறைய டிராகன்ஸ் இருக்கு. அந்த டிராகன்ஸ் எல்லாமே உணவை எடுத்துட்டு போயிட்டு அந்த மலை கீழே வந்து போடுது பாருங்க. நம்ம நைட் ஃபியூரி அப்புறம் ஹிக்கப் அப்புறம் ஆஸ்ட்ரிட் இவங்க எல்லாருமே ஒரு மூலை நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய டிராகன் வந்து அந்த உணவெல்லாம் மிழுங்குது. அப்படி மிழுங்கும் போது நம்ம ஹிக்கப்பை பார்த்துருமா, அவ்வளவுதான் இவங்கள கடிக்கிறதுக்கு வருது பாருங்க. ஜஸ்ட் மிஸ். நம்ம நைட் ஃபியூரி இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு பறந்துருது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இவங்க 2 பேருமே காலியா இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியா இவங்க தப்பிச்சு அப்படியே கரை பக்கமா வந்துட்டாங்க. அப்போ வந்ததுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரிட் நம்ம ஹிக்கப் கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா ஹிக்கப் இந்த விஷயத்த நம்ம உடனே நம்ம ஊர் மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும். இந்த ஒரு இடத்த தான் நம்ம ஊர் மக்கள் தேடிட்டு இருக்காங்க. அதை மட்டும் நம்ம அடிச்சுட்டு வச்சுக்கோயேன், நம்ம இடத்துக்கு டிராகன்ஸே வராது, நம்ம உடனே போய் சொல்லுவோம் அப்படின்னு நம்ம ஆஸ்ட்ரிட் சொல்லும் போது நம்ம ஹிக்கப் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா ஆஸ்ட்ரிட் இங்க பாரு, அந்த இடத்த நம்ம காட்டி கொடுத்துட்டா அங்க இருக்கிற டிராகன்ஸ் அழிக்கிறதோட இங்க இருக்கிற இந்த நைட் ஃபியூரியும் அடிச்சிருவாங்க. இந்த விஷயத்த பொறுமையாவே சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து இதை ஹோல்ட் ஆன் பண்ண நம்ம ஆஸ்ட்ரிட்டும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஹிக்கப், நீ இதை எப்படி வெளியே சொல்றியோ நீயே பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்ட்ரிட்டும் அப்படியே பொறுமையா இருக்க. அவ போறதுக்கு முன்னாடி வர நம்ம ஹிக்கப் இன்னைக்கு காமிச்ச விஷயத்துக்குலாம் நம்ம ஆஸ்ட்ரிட் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே லைட்டா வந்து நம்ம ஹிக்கப்க்கு ஒரு முத்தா ஒன்று குத்துட்டு எல்லாத்துக்காகவும் தேங்க்ஸ் ஹிக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்ட்ரிட் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, இந்த பக்கம் நம்ம ஹிக்கப்பா இப்ப அடுத்து நம்ம என்னடா பண்றது அப்படின்னு யோசிக்க அப்படியே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அன்னைக்கு மரணம் ஆயிடுது. இப்ப நம்ம ஹிக்கப் வந்து அன்னைக்கு அந்த டிராகனை கொல்லக்கூடிய அந்த டே வந்துருச்சு. அங்க இருக்கிற அந்த பர்க் ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ஹிக்கப் வந்து இப்போ டிராகனை கொல்லணும் அப்படி நம்ம ஹிக்கப் அந்த கிரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ரிட் வந்து நம்ம ஹிக்கப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இங்க பாரு ஹிக்கப், உனக்கு முன்னாடி இருக்கிற டிராகன் ரொம்ப மோசமானது, நீ எப்படி இருந்தாலும் உயிரோட திரும்ப வரணும் சரியா, அங்க தேவையில்லாம எந்த விஷயத்தையும் பண்ணி சொதப்பிடாத அப்படின்னு நம்ம ஆஸ்ட்ரிட் கொஞ்சம் ஹிக்கப் கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அனுப்ப நம்ம ஹிக்கப்மே அப்படியே கம்முன்னு அந்த கிரவுண்டுல போறோம். அப்படி போன உடனே அங்க இருக்கிற அந்த டிராகன் ஓபன் பண்றாங்க. அந்த டிராகன் மேல அப்படி நெருப்பு அக்னி குழம்பு எரியுது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான டிராகன் கூட தான் நம்ம ஹிக்கப் இப்ப சண்டை போடணும், இந்த டிராகனை கொல்லவும் செய்யணும். ஆனா நம்ம ஹிக்கப் என்ன பண்றானா, அவன் வச்சிட்டு இருக்கிற அந்த ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த டிராகன் அவன் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா நம்ம ஹிக்கப் அந்த டிராகனை கட்டுப்படுத்திட்டு இருப்பான். ஆனா ஆல்மோஸ்ட் அதை கட்டுப்படுத்திட்டான். அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, ஹிக்கப் நீ என்ன பண்ற, அந்த டிராகனை நீ கொல்லணும், நீ அப்படியே இருந்தா அது ஒண்ணு கொண்டுடும், உடனே மேட்சை நிறுத்துங்க அப்படின்னு அவரோட ஆயுதத்தை எடுத்து அந்த கம்பி அடிப்பாரு பாருங்க. இந்த சவுண்டு கேட்டு அந்த டிராகன் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆக அவ்வளவுதான் அந்த டிராகன் வந்து திரும்ப அதோட சுயநினைவுக்கு வந்துட்டு நம்ம ஹிக்கப்பை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹிக்கப்மே இப்படி அப்படின்னு ஓடி கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சவுண்ட் வந்து நம்ம நைட் ஃபியூரி கேட்க நம்ம நைட் ஃபியூரி அங்க இருந்து துடிச்சு பிடிச்சி ஹிக்கப்க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓடி வர அந்த பக்கம் இருக்கிற நம்ம ஆஸ்ட்ரிட் வந்து நம்ம ஹிக்கப்க்கு காப்பாத்த அந்த கிரவுண்ட் உள்ள வந்துடுறா. ஆனா நம்ம ஆஸ்ட்ரிடால ஹெல்ப் பண்ண முடியல நம்ம ஹிக்கப்க்கு. உடனே நம்ம ஸ்டாய்க் என்ன பண்றாருன்னா, அவர் உள்ள வந்து இவங்க 2 பேரையும் காப்பாற்ற ட்ரை பண்றாரு. ஆனா வந்து முடியல, நம்ம ஆஸ்ட்ரிட்டை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. நம்ம ஹிக்கப் வந்து நல்லா அந்த பெரிய டிராகன் கிட்ட மாட்டிக்கணும். அப்போ கரெக்டா நைட் ஃபியூரி வந்து பாருங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹிக்கப்பை காப்பாத்துறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்கு. இப்ப நம்ம நைட் ஃபியூரிக்கும் இந்த நெருப்பெரிய டிராகனுக்கும் சண்டை. இந்த சண்டையில வந்து நம்ம நைட் ஃபியூரி வந்து அந்த டிராகனை பயங்கரமா அலற விட்டுருது. அதே வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம், ஹிக்கப் வந்து இந்த நைட் ஃபியூரிய போ இங்க இருக்காத, இவங்க எல்லாம் ஒன்னு பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல நைட் ஃபியூரி அங்கேயே இருக்கு. அங்க இருக்கிற அந்த வைக்கிங்ஸ் எல்லாருமே வந்து நம்ம நைட் ஃபியூரிய பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் அந்த இடத்துல நம்ம ஹிக்கப் பயங்கரமா சொதப்பிடுறான். அவன் டிராகனை கொல்ல சொன்னாங்க, அதை கட்டுப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தான் இல்லையா. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஹிக்கப்போட அப்பா தனியா நம்ம ஹிக்கப் கூட்டு போயிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹிக்கப் நீ பண்ணது எல்லாம் தந்துரமா, அந்த டிராகன் உன்னை கொல்ல சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த, மேல நான் வச்சிட்டு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு, நீ என்ன அவமானப்படுத்திட்ட, நீ என் பையனே இல்ல, நீ வைக்கிங்கும் இல்ல, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் வந்து நம்ம ஹிக்கப்பை பயங்கரமா புண்படுத்துறாரு. ஆனா நம்ம ஹிக்கப் சொல்ற அந்த வார்த்தைகள்லாம்
ஒன்னே ஒண்ணுதான், அப்பா அப்பா நைட் ஃபியூரியை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்கப்பா, அது பாவம்ப்பா, அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, அதுங்க நம்ம இடத்துல இருந்து எடுத்துட்டு போற அந்த ஆட்டுக்குட்டிங்க விலங்குங்க அதெல்லாம் வந்து அதுங்க சாப்பிட்றதுக்காக இல்லப்பா, அதுங்க அந்த கூட்டுல அந்த பெரிய டிராகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து அந்த டிராகன்ஸோட கூட்டம் வந்து வளரிடுறோம். ஆக்சுவலி நம்ம ஹிக்கப்போட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து இந்த டிராகன்ஸோட கூட்டம் அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹிக்கப் வளர்னதுனால அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹிக்கப் கிட்ட கேட்க, அப்பா 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 அங்கெல்லாம் போகாதீங்கப்பா, அங்க போன நமக்கு தான்ப்பா ஆபத்து, அங்க ரொம்ப டிராகன்ஸ்லாம் நிறைய இருக்கும்பா அப்படின்னு நம்ம ஹிக்கப் சொல்ல, நம்ம ஸ்டாய்க் வந்து கேட்கறாரு, ஹிக்கப் சொல்லு இது எப்படி உனக்கு தெரியும், நீ அங்க போனியா அப்படின்னு கேட்க, இல்லப்பா அது டிராகன்ஸ்க்கு மட்டும் தான்ப்பா தெரியும், அது வந்து நைட் ஃபியூரி தான் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி வந்து நம்ம ஹிக்கப் எல்லாத்தையுமே வளரிட அவ்வளவுதான். நம்ம ஸ்டாய்க் வந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு, உடனே கப்பலை ரெடி பண்ணுங்க, நம்ம இப்பவே அங்க போறோம், அந்த கூட்டம் அழிக்கிறோம் அப்படின்னு ஆர்டர் போட, நம்ம ஹிக்கப் வந்து கெஞ்சிரான், அப்பா வேணாப்பா அங்க போனா ரொம்ப, அப்பா வேணாப்பா அங்க போனா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹிக்கப்பா ஸ்டாய்க் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போறாரு. இப்ப அப்படியே வந்து நம்ம ஹிக்கப் அப்படியே சோகமா நிக்கிறான். கூடவே வந்து நம்ம ஆஸ்ட்ரேட் நம்ம ஹிக்கப் துணையா இருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா நம்ம நைட் ஃபியூரி அப்படியே கைது பண்ணி அந்த டிராகன்ஸோட கூட்டுக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. அப்ப நம்ம ஆஸ்ட்ரேட் வந்து நம்ம ஹிக்கப் கிட்ட கேக்குறாங்க, ஹிக்கப் இப்ப நீ இருக்கிறல்ல இது நீயாவே இல்ல, இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப துருத்துருன்னு ஒரு மாதிரி வினோதமா நடந்துப்ப, நீயா இப்ப இந்த மாதிரி நடந்துக்க மாட்ட, நீ இப்படி இருக்க மாட்ட ஹிக்கப், கொஞ்சம் வேற மாதிரி யோசி அப்படின்னு நம்ம ஆஸ்ட்ரேட் வந்து நம்ம ஹிக்கப்க்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா பேசிவிட, நம்ம ஹிக்கப்போ இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான், அட ஆமால நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமான பையன் தான், நான் கொஞ்சம் வினோதமா யோசிச்சா எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன், இப்போ கூட ஒன்னும் கெட்டு போல, எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் இப்ப என்ன பண்றானா ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்கானா. இதை தான் வந்து நம்ம ஆஸ்ட்ரேட் எதிர்பார்த்தாங்க. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஸ்டாய்க்கு தான் காட்டுறாங்க. அவங்க குழு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிராகனோட கூட்டு கிட்ட போயிட்டாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹிக்கப் என்ன பிளான் யோசிச்சு வச்சிருக்கானா, அங்க பேலன்ஸ் அந்த டிராகன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பயிற்சி குழு அந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த டிராகன்ஸ் எல்லாம் நம்ம ஹிக்கப் கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய டீம்மேட்ஸ் அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 வந்து நம்ம ஹிக்கப் வந்து இந்த டிராகன்ஸை ஹேண்ட் ஓவர் பண்றான். இப்போ இந்த டிராகன்ஸ் மூலியமா நம்ம ஹிக்கப்பும் அவனோட டீம்மேட்டும் அப்படியே பறந்துகிட்டே போயிட்டு அவங்களுடைய பர்க்ஸ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போவாங்க. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம பர்க் மக்களை தான் காட்டுறாங்க, நம்ம ஸ்டாய்க்கோட குழுவை. அவங்க அந்த மலையை உடைச்சு அந்த மலைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க எக்கச்சக்கமான டிராகன்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த டிராகன்ஸ் எல்லாம் அங்க இருந்து பறந்தே போயிடுதுங்க. ஆனா அப்போதான் நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல ஒரு மோசமான பெரிய டிராகன் இருக்கு. ஒரு கட்டத்துல அதுவும் அந்த மலையை உடைச்சிட்டு வெளியே வந்துருது. அவ்வளவுதான், இவங்க நினைச்ச கணக்கு எல்லாமே தப்பா போயிடுச்சு. அந்த இடத்துல இருந்து இவங்க எல்லாருமே உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த டிராகன்ஸ் இவங்களுடைய கப்பலையும் அடிச்சு நாசம் பண்ணிடுது, அதாவது ஃபயர் ஊட்டி எரிச்சிருது. அவ்வளவுதான் போச்சு, இவங்க எல்லாருமே சாக போறாங்க, இனிமே நம்ம கடவுளை தான் வேண்டிக்கணும், என் முடிவு எல்லாமே தப்பா போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஸ்டாய்க் யோசிச்சுட்டே இருக்கும்போது கடவுள் அனுப்பின தூதர்கள் மாதிரி நம்ம பசங்க டிராகன் மூலியமா பறந்து வந்து இந்த பெரிய டிராகன் அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க, சும்மா தாறும் வரா இருக்கும். நம்ம ஸ்டாய்க்கு காபரு அங்க இருக்கிற எல்லாருமே வாயை பொழந்துப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா நம்ம ஹிக்கப் அங்கேயுமே ஒரு பிளான போடுறான். காய்ஸ் இங்க பாருங்க, இந்த டிராகன்ஸ் எல்லாம் வச்சுன்னு நீங்க இந்த பெரிய டிராகனை கவன திசை திருப்புங்க, அதுக்குள்ள நான் போயிட்டு என் செல்லம் நைட் ஃபியூரியை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் வந்து அந்த போட்ல இருக்கிற நைட் ஃபியூரியை காப்பாத்த போறான். ஆனா அதுக்குள்ள வந்து அந்த பெரிய டிராகன் லைட்டா ஆட்டி விட்டுது பாருங்க. நம்ம நைட் ஃபியூரி வந்து அப்படியே அந்த தண்ணிக்குள்ள கீழே போயிடுது. நம்ம ஹிக்கப்மே காப்பாத்த போறான், ஆனா அவனால முடியல, அவனால மூச்சை கட்டுப்படுத்த முடியல, அப்படியே லைட்டா மயங்குறான் பாருங்க. நம்ம நைட் ஃபியூரியும் யோசிக்குது, ஐயோ வேணா ஹிக்கப் நீ போயிடு அப்படின்னு நம்ம நைட் ஃபியூரி யோசிக்க, அப்போ அந்த சமயம் நம்ம ஹிக்கப் ஒருத்தர் காப்பாத்துறாரு. வேற யாருமே கிடையாது, நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் தான். நம்ம ஹிக்கப்பை காப்பாத்துறதுக்கு அப்புறம் நேரா போயிட்டு நைட் ஃபியூரியும் காப்பாத்துறாரு. நைட் ஃபியூரியும் ஸ்டாய்க் தன்னை காப்பாத்துறத பாக்குது. அதுக்கப்புறம் என்ன, நைட் ஃபியூரி அப்படியே அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிட்டு மேல விட்டுட்டு நம்ம ஹிக்கப்பை வா வந்து ஏறிக்கோ அப்படின்னு ஆக்ஷன்லயே சொல்ல நம்ம ஹிக்கப்பும் ஓடி போயிட்டு உட்காந்துக்கிறோம். அப்ப நம்ம ஸ்டாய்க் நம்ம ஹிக்கப் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஹிக்கப் வேணாப்பா, நீ அது கூட சண்டை போடுவானா, ப்ளீஸ் நீ வந்துரு, அது கூட வேணாப்பா அப்படின்னு நம்ம ஸ்டாய்க் வந்து சொல்ல, அப்ப நம்ம ஹிக்கப் என்ன சொல்றான்னா, அப்பா நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்கப்பா, நம்மளாம் வைக்கிங்ஸ், டிராகனை எதிர்த்து போராடுறதுக்காகவே நம்மளாம் பிறந்தவங்க, முக்கியமா சொல்ல போனா நான் உங்களோட பையன்பா, இது நம்ம பர்க் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் ஃபியூரி அப்புறம் நம்ம ஹிக்கப் இவங்க 2 பேர் மட்டும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அவ்வளவு பெரிய டிராகனை எதிர்த்து போராட தயாராகிறாங்க. அப்ப நம்ம ஸ்டாய்க் என்ன சொல்றாருன்னா, ஹிக்கப் வெற்றியோட திரும்பவா அப்படின்னு நம்ம ஸ்டாய்க்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்ப, இப்ப நம்ம ஹிக்கப் அப்புறம் நைட் ஃபியூரி 2 பேருமே வந்து பயங்கரமா தாக்குறாங்க அந்த பெரிய டிராகனை. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய டிராகனால இவங்க 2 பேரும் எதிர்த்து சண்டை போட முடியல, அதனால அந்த டிராகனும் பறக்க ஆரம்பிக்குது பாருங்க. அப்ப நம்ம ஹிக்கப் வந்து கரெக்டா ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா, இந்த டிராகன் கீழே இருந்தா நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து, அதனால நம்ம வானத்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் என்ன பண்றான்னா, அந்த பெரிய டிராகனை அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அப்படி மேல கூட்டிட்டு போறான் பாருங்க. அப்படி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹிக்கப்க்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, காபர் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு இல்லையா, டிராகனுக்கு எது வீக்னஸ், அதோட ரெக்கை தான். ஃபர்ஸ்ட் நம்ம அதோட ரெக்கையை அழிச்சிட்டா அதுங்களால பறக்க முடியாது, சோ நம்ம அதை ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹிக்கப் வந்து அந்த விஷயம் ஸ்ட்ரைக்காக நம்ம ஹிக்கப்பும் நம்ம நைட் ஃபியூரியும் அங்க இருக்கிற அந்த மேகத்துல மறைஞ்சு அதோட ரெக்கையிலேயே அட்டாக்
அட்டாக் பண்றாங்க. ஒரு சமயத்துல அந்த பெரிய டிராகனால வலியை தாங்க முடியல போல. அதனால அது என்ன பண்ணுதுன்னா அந்த மேகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அதோட நெருப்பை கக்குது. அந்த இன்சிடென்ட்ல என்ன ஆகுதுன்னா நம்ம நைட் ஃபியூரியோட வால் பின்பக்கம் ரெக்க இருக்கு இல்லையா, அது வந்து எரிஞ்சிருது. அது வந்து செயற்கையா உருவான ரெக்க தானே, அது அப்படியே எரிய நம்ம ஹிக்கப்போ நைட் ஃபியூரியும் பறக்க முடியாம அப்படியே கீழே வராங்க பாருங்க. மேல இருக்கிற அந்த பெரிய டிராகனும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவ்வளவுதான் கிட்ட இவங்களை கேட்ச் பண்ண போகுது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா அந்த பெரிய டிராகன் வாயில நெருப்பை கக்கிறதுக்காக அந்த கேஸ் உருவாக்குது பாருங்க. இப்போ தாக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் நைட் ஃபியூரி கிட்ட சொல்ல நைட் ஃபியூரியும் அந்த பெரிய டிராகன் கேஸை கக்கி நெருப்பை கக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நைட் ஃபியூரி தாக்க அந்த நெருப்பு அந்த கேஸ்ல போயிட்டு மிக்ஸ் ஆக பெரிய டிராகனோட வாய் எரிஞ்சு அதோட உடம்பு எரிஞ்சு அப்படியே கீழே விழுது. அப்போ கரெக்டா நம்ம ஹிக்கப் பிளான் போட்ட மாதிரி அந்த டிராகன் அழிச்சிடுறாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா நம்ம ஹிக்கப்பும் நைட் ஃபியூரியும் பிரிஞ்சிடுறாங்க. நம்ம ஹிக்கப் அந்த நெருப்பை நோக்கி கீழே விழ நம்ம நைட் ஃபியூரியும் நம்ம ஹிக்கப்பை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப்பினால ஃபாலோ பண்ணி போக அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் வர அமைதி போல அந்த இடமே அமைதியாகுது. நம்ம ஸ்டாய்க்கும் ஹிக்கப் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வராரு பாருங்க. அப்போ தூரத்துல வந்து நைட் ஃபியூரி பார்த்துட்டு இருக்கத நம்ம ஸ்டாய்க் பாக்குறாரு. அங்க போன நம்ம ஸ்டாய்க் வந்து தன்னோட பையன் அங்க இருக்கானான்னு பாக்குறாரு. ஆனா அங்க ஹிக்கப் இல்ல, வெறும் நைட் ஃபியூரி மட்டும் தான் இருக்கு. நம்ம ஸ்டாய்க் வந்து பயங்கரமா அழுகுறாரு. ஹிக்கப், இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருப்பா ப்ளீஸ் ஹிக்கப், திரும்ப வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாய்க் வந்து பயங்கரமா அழுது கதறி அழுகுறாரு. அங்க இருக்கிற பர்க் மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, எந்த ஒரு பையன் டிராகனை கண்டாலே பயந்து ஓடுவானோ அப்படிப்பட்ட பையனுக்கு நம்ம எல்லாரையும் ஒரு டிராகன் அழிச்சு காப்பாத்திருக்கோம். அதை நினைச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற நைட் ஃபியூரி அப்படியே நினைவுக்கு வருது. அது நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதோட இறகை வந்து ஓபன் பண்ணிட்டு பாருங்க. அப்போ அது உள்ளங்கையில வந்து நம்ம ஹிக்கப் இருக்கான். சோ நம்ம நைட் ஃபியூரி வந்து நம்ம ஹிக்கப்பை காப்பாத்திட்டு இருக்குது. உடனே ஸ்டாய்க் வந்து அவருடைய மகனை தூக்கி அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு செக் பண்றாரு. எஸ், நம்ம ஹிக்கப் வந்து உயிரோட தான் இருக்கான். நைட் ஃபியூரி நம்ம ஹிக்கப்பை காப்பாத்திருச்சு. அங்க இருக்கிற பர்க் மக்களா இருக்கட்டும் நம்ம ஸ்டாய்க்கா இருக்கட்டும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு நாளா வந்து நம்ம வைக்கிங்ஸ், அதான் நம்ம பர்க்ஸ் மக்கள், டிராகன்னாலே கெட்டது, அது மனுஷங்களை அழிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சது எல்லாமே தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஹிக்கப் அவனோட உயிரை பணிய வச்சு இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் என்ன, அங்க பேலன்ஸ் இருக்கிற டிராகன்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற மக்கள் கூட நல்லா க்ளோஸ் ஆக அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹிக்கப் கண்ணை முழிச்சு பார்த்தா அவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கான். பக்கத்துலயே வந்து நைட் ஃபியூரியும் இருக்கு. அப்ப நம்ம ஹிக்கப் என்ன யோசிக்கிறானா, அடே பொக்கவாயா நைட் ஃபியூரி, இங்க என்னடா பண்ற, எங்க அப்பா உன்னை பார்த்தாருன்னா அவ்வளவுதான்டா, டே போடா டே நைட் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் என்ன பண்றானா அரை தெளிவுல வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹிக்கப் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அது என்னன்னா, அவன் பெட்ல இருந்து இறங்குறான் பாருங்க. அப்ப நம்ம ஹிக்கப்க்கு வந்து காலு போயிட்டுக்குது. அந்த டிராகன் கூட சண்டை போடும்போது இங்கதான் ஒரு சம சிங்க். நம்ம நைட் ஃபியூரிக்கு வந்து ஒரு வால்ல ஒரு ரெக்க இருக்காது, நம்ம ஹிக்கப்க்கு வந்து கால்ல ஒரு கால் இருக்காது. இப்ப அப்படியே நம்ம ஹிக்கப் அப்புறம் நைட் ஃபியூரி இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கை தாங்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நம்ம ஹிக்கப் வந்து வெளியே இருக்கிற டோரை திறக்கிறான் பாருங்க. வெளியே பார்த்தா ஒரு டிராகன் பறந்துட்டு இருக்குமா. இதை பார்த்து நம்ம ஹிக்கப்பா, ஐயோ நைட் ஃபியூரி இங்கேறா, வெளியே டிராகன் எல்லாம் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப நம்ம ஹிக்கப் வந்து கதவை பொறுமையா திறக்கிறான் பாருங்க. வெளியே பார்த்தா நம்ம வைக்கிங்ஸ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து டிராகன்ஸ் கூட பறந்துனுக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஹிக்கப்பா, ஐயோ போச்சு நான் செத்துட்டேன், நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன் போலகுது அப்படின்னு நம்ம ஹிக்கப் புலம்பின்னு இருக்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹிக்கப்போட அப்பா ஸ்டாய்க் வராரு. ஹிக்கப், நீ முடிச்சுக்கிட்டியா, உனக்காக தான் நம்ம பர்க்ஸ் மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருக்கோம், நீ வா இவங்க எல்லாரையும் வந்து பாரு அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க நம்ம ஹிக்கப்பும் அப்படியே பொறுமையா நடந்து வரான். அப்ப நம்ம காபர் என்ன பண்றாருன்னா நம்ம ஹிக்கப்காக ஒரு ரக்கையை செஞ்சு கொடுக்குறாரு. இந்த ரக்கை வேற எதுக்காகவும் கிடையாது, நம்ம நைட் ஃபியூரிக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம ஹிக்கப்பை அவனோட காதல் தேவதை வந்து பாக்குது. அதான் நம்ம ஆஸ்ட்ரைட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நச்சுன்னு நம்ம ஹிக்கப்க்கு ஊர் மக்கள் முன்னாடி வந்து ப்ரொபோஸ் பண்ணி ஒரு முத்தா குத்துடுறா. நம்ம ஹிக்கப்க்கு நைட் ஃபியூரி எல்லாமே காத்துல பறகுற மாதிரி ஆயிடுது போல. இதனாலே நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிக்கப் அவனோட ரெஸ்ட்டுக்கு அப்புறம் அவன் நைட் ஃபியூரி அப்புறம் ஆஸ்ட்ரைடோட டிராகன் இவங்க எல்லாருமே அப்படியே ஜாலியா ஒரு ரைடு போறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹிக்கப்போட வாய்ஸ்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அது என்னன்னா, இதுதான் பெர்க், எங்க பெர்க்ல பொதுவா நாங்க எல்லாருமே டிராகன்ஸை வெறுப்போம், ஆனா இப்போ அப்படி கிடையாது. பொதுவா உங்களுடைய உலகத்துல நீங்க செல்ல பிராணியா வளர்க்குற பிராணிகள்லாம் என்ன சொல்வீங்க, கிளி, பூனை, நாய்க்குட்டி இந்த மாதிரி தானே. ஆனா எங்களுடைய பர்க்ல நாங்க செல்ல பிராணியா வளர்க்கறது என்னன்னா டிராகன்ஸ். இந்த மாதிரி நம்ம ஹிக்கப் சொல்லி முடிக்க இந்த படமானது இந்த இடத்துல முடியுது. எப்படி இருக்கு இந்த படம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நான் நல்லா சொன்னேனா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும், இந்த படம் பார்ட் 2 பார்ட் 3 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க, நான் கண்டிப்பா அடுத்தடுத்து போடுறேன். அப்புறம் என்ன, நான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் வளவலன்னு. இப்போ நான் கிளம்பிய டைம் வந்துருச்சுல, ஸோ நான் போயிட்டு வரட்டா. நான் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோ உங்க போன் நோக்கி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி.